வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஜேஇஓ சதா பார்கவி அவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை திருப்பதியில் உள்ள 90 கவுண்டர்கள் அமைந்துள்ள 9 இடங்களில் வைகுண்ட துவார தரிசன ஸ்லாட்டட் சௌதர்ஷ டிக்கெட்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கவுண்டர்கள் அமைந்துள்ள விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசுவாமி சத்திரம், பூதேவி வளாகம், ராமச்சந்திரா புஷ்கரணி, இந்திரா மைதானம், ஜீவகோணா உயர்நிலைப்பள்ளி, ராமநாயுடு உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஜிபி ஸ்கூல், எம்ஆர் பாலி ஆகிய 9 இடங்களில் பக்தர்களுக்கு 4 லட்சத்திற்கு மேற்பட்ட இலவச தரிசன டோக்கன்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள தரிசன வரிசை மற்றும் பேரிகார்டுகள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், தேநீர் ஆகியவை 24 மணி நேரம் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை கண்காணித்தார். அது மட்டுமல்லாமல் தரிசன டிக்கெட்களை பெற்ற பக்தர்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே திருமலையில் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதாவது தரிசன டிக்கெட் வைத்திருக்கும் பக்தர்கள் அவர்களுக்கு ஒதுக்கிய டைம் ஸ்லாட்டில் இருந்து 24 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே தரிசனத்திற்கு திருமலை ஏற அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் மற்ற பக்தர்கள் திருமலைக்கு வந்து திருமலையில் உள்ள பாவ விநாசம், ஆகாச கங்கை, ஸ்ரீபாதம், சிலாதோரணம், சக்கரத்தாழ்வார் ஆகிய இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்த 10 நாட்களுக்கு ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு மட்டுமே பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். பக்தர்களின் வசதிக்காக திருமலையில் உள்ள முக்கிய இடங்களை பற்றிய வழிகாட்டு கூகுள் மேப் லொக்கேஷனானது QR கோடு மூலமாக அந்தந்த கவுண்டர்கள் அருகே வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்கள் விரும்பும் இடத்திற்கு எளிதாக செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வருடம் இதேபோல் மதியத்திற்கு மேல் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த வைகுண்ட ஏகாதேசி துவார தரிசனம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக சற்று முன்பாகவே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்தனர். இதனால் இந்த வருடமும் இதுபோல் நடக்க வாய்ப்பு இருப்பதால் பக்தர்கள் இதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கைகளை செய்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதாவது பக்தர்கள் தரிசன டிக்கெட்டை பெற்றுவிட்டாலும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரம் மற்றும் நாளில் மட்டுமே அவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசன டிக்கெட் இருப்பதை அறிந்து கொண்டு திருப்பதிக்கு வந்து தரிசன டிக்கெட்களை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல்னை சூஸையும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸையும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொருக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.